டைப் 2 டைப் 1 பார்ட் 1ல எடுத்துருக்குறோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம், போய் பார்த்துருங்க. ஃபார்ம்ஸ் பார்க்கலாம். பாசிட்டிவ் டிகிரி வெரி ஃபியூ, ஆஸ் ப்ளஸ் adjective plus as. இந்த பாசிட்டிவ் டிகிரி கம்பேரிட்டிவ் டிகிரியில் வரும்போது வெரி ஃபியூவை நீக்கிடணும், as நீக்கிடணும். adjective பக்கத்தில் er plus than many other அல்லது most other. ஒன்று many other எழுதணும் அல்லது most other எழுதணும். more வரும்போது more plus adjective plus than many or most other. superlative டிகிரியில் வரும்போது one of the plus adjective plus est, one of the plus most plus adjective. அதாவது more than one syllable அல்லது adverb வரும்போது நம்ம superlative டிகிரியில் வந்து most யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி comparative டிகிரியில் more யூஸ் பண்ணுவோம். Very few boys are as tall as Raj in the class. இப்போ பாசிட்டிவ் டிகிரியை கம்பேரிட்டிவ் டிகிரியாக மாற்றும் போது எதை நீக்கணுமோ அதை முதல் எடுத்துடணும். வெரி ஃபியூ அதை எடுக்கணும். இங்கே டால் வந்து அட்ஜெக்டிவ், அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற ஆஸை வந்து எடுக்கணும். இது ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2, இந்த அட்ஜெக்டிவை வந்து நம்ம கம்பேரிட்டிவ் டிகிரியாக முதல் மாற்றணும். அதுக்கு டால் பக்கத்தில் er சேர்க்கணும். நெக்ஸ்ட் இந்த er சேர்த்த உடனே அது பக்கத்தில் கம்பேரிட்டிவ் டிகிரியை குறிக்கிற வேர்ட் than many other அதை சேர்க்கணும். இங்கே மோஸ்ட் அதரும் சேர்க்கலாம், many otherக்கு பதிலாக மோஸ்ட் அதரும் சேர்க்கலாம். இது ஸ்டெப் நம்பர் 3. நெக்ஸ்ட் இங்கே ஆஸ் பக்கத்தில் இருக்கிற ராஜை சப்ஜெக்டா மாற்றி போடணும். ஸ்டெப் நம்பர் 4. இந்த சப்ஜெக்ட் பக்கத்தில் verb சேர்க்கணும். அது ஸ்டெப் நம்பர் 5. இங்கே verb வந்து ஆர் இருக்கு, நம்ம இங்கே இஸ் சேர்த்துருக்கோம். ஏன்னா ராஜ் வந்து சிங்குலர், அதனால இஸ் சேர்த்துருக்கோம். ஸ்டெப் நம்பர் 5. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எழுதணும்னா நம்மளுக்கு கம்பேரிட்டிவ் டிகிரி கிடைச்சிரும். என்ன எழுதணும்? முதல்ல சப்ஜெக்ட் ராஜ், அடுத்து verb ராஜ் இஸ், அடுத்து கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ் வேர்ட் taller than many other. இந்த many other பக்கத்தில் இங்கே very few பக்கத்தில் சப்ஜெக்டாக இருக்கிற பாய்ஸ் அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போடணும். அப்புறம் ஃபைனலாக இங்கே கடைசியில் இருக்கிற இந்த கிளாஸ் அதை எடுத்துகிட்டு வந்து போட்டுடணும். இது வந்து ஸ்டெப் நம்பர் 6. முதல் பாசிட்டிவ் டிகிரியை கம்பேரிட்டிவாக மாற்றணும் இல்லையா? இப்போ பாசிட்டிவ் டிகிரியை சூப்பர்லேட்டிவ் டிகிரியாக மாற்ற போகிறோம். ஃபர்ஸ்ட் செய்தா போலதான், தேவை இல்லாததை நீக்கணும். வெரி ஃபியூ, டால் அட்ஜெக்டிவ் முன்னாடி இருக்கிற as அதை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2ல இந்த அட்ஜெக்டிவை வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியா மாற்றணும். அதுக்கு இது சிங்கிள் சிலபிள் இல்லையா, அதனால est சேர்க்கணும். டாலஸ்டுக்கு முன்னாடி ஒன் ஆஃப் த சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்குரிய வேர்ட் அதை வந்து போடணும். ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 4. இங்கே இருக்கிற அதாவது ஆஸ் பக்கத்தில் இருக்கிற ராஜ் அதை வந்து சப்ஜெக்டா மாற்றி போடணும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பக்கத்தில் verb சேர்க்கணும். அந்த ராஜ் பக்கத்தில் இஸ் சேர்த்துருக்குறோம். ஸ்டெப் நம்பர் 5. இங்கே ஏன் இஸ் சேர்க்குறோம்னு சொன்ன நான் ஏற்கனவே
இங்கே ராஜ் வந்து சிங்குலர், அதனால இஸ் சேர்க்குறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தனா நமக்கு வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி கிடைச்சிரும். ராஜ் இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பாய். இந்த பாய் இருக்கு இல்லையா, அது வந்து வெரி ஃபியூ பக்கத்தில் இருக்கக்கூடியது. அங்கே நம்ம பாய்ஸ் எழுதுகிறோம், ஆனால் இங்கே எழுதும்போது, அதாவது சூப்பர்லேட்டிவ்ல எழுதும்போது அதை பாய்ஸ்ன்னு எழுதாமல் பாயின்னு எழுதணும். டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ். ஸ்டெப் நம்பர் 6. கம்பேரிட்டிவை எப்படி சூப்பர்லேட்டிவாக மாற்றுறது அப்படின்றத பார்க்கலாம். ராஜ் இஸ் டாலர் தேன் many other boys in the class. அதில் எதெல்லாம் நீக்கணுமோ அதை நீக்கணும். டாலரில் ER நீக்கணும், தேன் மெனி அதரை நீக்கணும், பாய்ஸில் எஸ்ஸை நீக்கணும். இப்போ சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் எழுதும்போது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ராஜ் எழுதிக்கணும், வேர்ப் இஸ் எழுதிக்கணும். த டால் அப்படின்ற அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்குரிய வேர்ட் ஒன் ஆஃப் த அதை எழுதிடணும். டாலை எழுதிடணும். டாலுக்கு பக்கத்தில் EST, இங்கே இருக்கிற ERஐ எடுத்துட்டு EST போடணும். நெக்ஸ்ட் பாய் இன் த கிளாஸ். ராஜ் இஸ் ஒன் ஆஃப் த tallest boy in the class. ராஜ் தான் அந்த கிளாஸ்லயே மிக உயரமானவன். டைப் 3. இந்த டைப்ல பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி மட்டும்தான் இருக்கும், சூப்பர்லேட்டிவ் டிகிரி இருக்காது. பாசிட்டிவ் டிகிரியில நாட் வரலனா கம்பேரிட்டிவ் டிகிரியில நாட் போடணும். பாசிட்டிவ் டிகிரியில் நாட் வந்திருந்தால் கம்பேரிட்டிவ் டிகிரியில் நாட் போடக்கூடாது. இப்போ ஃபார்ம்ஸ் பார்க்கலாம். ஆஸ் ப்ளஸ், அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ஆஸ், இது பாசிட்டிவ் டிகிரியில் வரும். இங்கே வந்து நாட் இல்லை. கம்பேரிட்டிவ் டிகிரியில் நாட் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் ER ப்ளஸ் தேன். மோர் தேன் ஒன் சிலபிளாக இருக்கும்போது நாட் ப்ளஸ் மோர் ப்ளஸ் அட்ஜெக்டிவ் ப்ளஸ் தேன். நெக்ஸ்ட் நாட் பிளஸ் சோ பிளஸ் அட்ஜெக்டிவ் பிளஸ் as. இங்கே நாட் வரும்போது asக்கு பதிலாக சோ போடணும். அட்ஜெக்டிவ் பிளஸ் ER பிளஸ் தேன், ஏன்னா கம்பேரிட்டிவ் டிகிரியில் நம்ம நாட் போடக்கூடாது. மோர் தேன் ஒன் சிலபிள் வரும்போது மோர் பிளஸ் அட்ஜெக்டிவ் பிளஸ் தேன். எக்ஸாம்பிள், பானு இஸ் as intelligent as வாணி. இது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஸ்டெப் நம்பர் 1ல எதெல்லாம் நீக்கணுமோ அதை நீக்கிடணும். இங்கே ஆஸை நீக்கணும், அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற ஆஸை நீக்கணும். நெக்ஸ்ட்டு இன்டெலிஜென்ட் அட்ஜெக்டிவ் அதை மாற்றணும். இங்கே இன்டெலிஜென்ட் வந்து மோர் தேன் ஒன் சிலபிளாக இருக்கிறதுனால இன்டெலிஜென்ட்டுக்கு முன்னாடி என்ன சேர்த்து எழுதணும்னா மோர் இன்டெலிஜென்ட். ஸ்டெப் நம்பர் 2. இப்போ ஸ்டெப் நம்பர் 3ல பார்த்தீங்கன்னா இந்த மோர் இன்டெலிஜென்ட் அது பக்கத்தில் நம்ம என்ன சேர்த்துக்கணும்னா தேன் சேர்த்துக்கணும். ஸ்டெப் நம்பர் 4, இங்கே இருக்கிற வாணியை சப்ஜெக்டாக மாற்றி போடணும். ஸ்டெப் நம்பர் 5ல வாணி எழுதிக்கணும், அது பக்கத்தில் வேர்ப் எழுதிக்கணும். அதோட கூட இங்கே பாசிட்டிவ் டிகிரியில் நாட் வரல, அதனால் வேர்ப் பக்கத்தில் நம்ம என்ன எழுதணும், நாட் எழுதணும். ஸ்டெப் நம்பர் 5. நெக்ஸ்ட்டு இது மொத்தத்தையும் சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு வாணி, நெக்ஸ்ட் வேர்பு இஸ், அதுக்கு அடுத்தது வந்து நாட், அப்புறம் வந்து மோர் இன்டெலிஜென்ட் தேன். இந்த தேன் பக்கத்தில் இங்கே இருக்கிற சப்ஜெக்டை எடுத்துகிட்டு வந்து போடணும்.
the answer Vani is not more intelligent than Banu. Step number 6. Thank you friends.